ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க பீட் ஒர்க் பண்ணும்போது கிளாத்ல நீடில் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொட்டேட் பண்ணி நீடில மேலே இழுக்கும் போது பீட்ல நீடில் தட்டிட்டே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அது எதனால வருதுன்னு பார்க்கலாம். இந்த தப்பை நீங்க ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீடில் பீட்ல தட்டிட்டே இருக்கும். நம்ம பிடிச்சு ரொம்ப இழுத்தோம்னா த்ரெட்டும் கட் ஆக சான்சஸ் இருக்கு. நம்ம போட்ட பீட் ஒர்க் எல்லாம் திரும்ப போடுற மாதிரி ஆயிரும். ஸோ இது கூட சேர்த்து ஆரி ஒர்க் பிகினர்ஸ் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா ஹார்ட் இன் ஷேப்ல பீட் ஒர்க் பெர்ஃபெக்ட்டா போட முடியுங்கிறதும் பார்க்கலாம். இதுக்கு நான் பீட் நீடிலும் சீவிங் த்ரெட்டும் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் இன் ஷேப்ல கரெக்டா பெர்ஃபெக்ட்டான ஷார்ப் எட்ஜஸோட வரைஞ்சிக்கலாம். நான் 2mm பீட் யூஸ் பண்ண போறேன். நீங்க சுகர் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி பீட் நீடில் பீட்ஸ் லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹார்ட் இன் ஷேப்க்கு எப்பவுமே பாட்டம்ல இருக்க டிப் பாயிண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். இந்த டிப் பாயிண்ட்ல த்ரெட்டை எடுத்துட்டு டிப் நம்பர் 1 என்னன்னா பேக் ஸ்டிச் போடணும். பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் பீட்ஸ் லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பேக் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் பீட் லோட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு பீட் லோட் பண்ணிட்டு டிராப் பண்ணதுக்கு மேலேயே ஸ்டிச் போட்டுட்டு வந்துக்கலாம். பீட்ஸ் லோடிங் எப்பவுமே கிட்ட கிட்ட ஸ்டிச் போட்டுட்டு வரணும். பீட்ஸ் ரொம்ப கேப் விட்டு இருந்தா பார்க்க நல்லா இருக்காது. டிப் நம்பர் 2 என்னன்னா சிங்கிள் பீடா தான் லோட் பண்ணணும். சுகர் பீட்னாலுமே சிங்கிள் பீடா லோட் பண்ணீங்கன்னா தான் பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். டிப் நம்பர் 3 என்னன்னா சென்டர்ல எட்ஜ் பாயிண்ட் வரும். அந்த எட்ஜ் பாயிண்ட் வரும்போது ஸ்ட்ரெயிட்டா பார்த்த மாதிரி உள்பக்கமா ஸ்ட்ரெயிட்டா பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். டிப் நம்பர் 4 என்னன்னா திரும்ப ஒரு எம்டி செயின் ஸ்டிச் சின்ன செயின் ஸ்டிச்சா ஸ்ட்ரெயிட்டா வச்சு போட்டுக்கணும். டிப் நம்பர் 5 என்னன்னா இப்போ போட்டுக்க லாஸ்ட் பீடுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க பீடுக்கும் இடையில த்ரெட்டை ரிவர்ஸில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தான் ட்ராப் பண்ணதுக்கு மேலேயே அகைன் பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ட்ராப் பண்ணதுக்கு மேலேயே நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் போடணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். டிப் நம்பர் 6 என்னன்னா பீட்ஸ் லோட் பண்ணிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக பீட் முடியிற இடத்துல நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை மேலே எடுக்கணும். அப்போ தான் நீடில் பீட்ஸில் தட்டாமல் இருக்கும். த்ரெட்டும் நமக்கு கரெக்டாக வெளியே வரும். இது ரொம்ப முக்கியமான டிப், கவனமாக பாருங்கள். பீட் லோட் பண்ணிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக பீட் முடியிற இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்தாதான் நீடில் பீட்ஸில் தட்டாமல் த்ரெட்டும் ஸ்மூத்தாக வெளியே வரும். அது இல்லாமல் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பீட்டை நெருக்கமாக போடணும்னு சொல்லிட்டு நீடில் பீட் கடியை இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுக்க பார்ப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நீடில் பீட்ஸில் தட்டிகிட்டே தான் இருக்கும். த்ரெட்டை நம்ம பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இழுக்கும் போது சில நேரம் த்ரெட்டும் கட் ஆக சான்சஸ் இருக்கு. எண்ணாட் போடுறதுக்கு முன்னாடியே த்ரெட் கட் ஆயிடுச்சுன்னா நீங்க திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே போடுற மாதிரி ஆயிரும். டிப் நம்பர் 7, லாஸ்ட் பீடு பிளேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் இடையில வச்சு ஸ்டிச் போடணும். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் பீடுக்கு பக்கத்தில் வச்சு ஸ்டிச் போடக்கூடாது, ஷார்ப் எட்ஜ் கிடைக்காது. இன்னொன்று என்னன்னா லாஸ்ட் பீடு வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு, ஆனால் பீட் வைக்க இடம் இல்லை அப்படின்னா 2 டைப்பாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் திலகம் ஷேப்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க எங்கள் சேனலில் செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் பீட் லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் இடையில வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். டிப் நம்பர் 8 என்னன்னா ஃபர்ஸ்ட் பீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் இடையில த்ரெட்டை அப்படியே கொண்டு போய் அடுத்த சைடில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். டிப் நம்பர் 9 என்னன்னா எண்ணாட். பீட் ஒர்க்ல எண்ணாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணாட் நீங்க ப்ராப்பரா போட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட பீட்ஸ் எல்லாமே கலண்டு வந்துடும், நம்ம போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ எண்ணாட் ப்ராப்பரா போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கும் இந்த வீடியோ மூலமா பர்ஃபெக்டான ஹார்ட் இன் ஷேப் பீட் ஒர்க்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.